வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம வென், வைல் அண்ட் டியூரிங் இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ், எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டியூரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக டியூரிங்க ஒரு டியூரேஷனை பத்தி பேசுறப்போ, அதாவது சம்மர்ல, ஹாலிடேஸ்ல, பிரேக்ல இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம டியூரிங்கை யூஸ் பண்ணுவோம். டியூரிங்கை யூஸ் பண்றப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டியூரிங்கோட நம்ம எப்பவுமே ஒரு நவுனை தான் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ சொன்ன மாதிரி சம்மர்ல அப்படின்னா டியூரிங் சம்மர், ஹாலிடேஸ்ல அப்படின்னா டியூரிங் ஹாலிடேஸ், இப்போ பிரேக்ல அப்படின்னா டியூரிங் த பிரேக், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுன்ல நான் நிறைய படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இந்த லாக்டவுன்ல அப்படிங்கிறப்போ டியூரிங் த லாக்டவுன். ஐ வாட்ச்ட் மெனி மூவிஸ் டியூரிங் த லாக்டவுன். அதே மாதிரி மீட்டிங் சமயத்துல இல்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ என்னால எந்த கால்ஸையும் அட்டென்ட் பண்ண முடியாது. சோ முடியாது அப்படின்னாலே can't இல்லையா? சோ ஐ can't attend the calls during the meeting. இதே மாதிரி அந்த பசங்க ஸ்கூல் பிரேக்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னா they used to eat snacks during the school break. சோ இந்த மாதிரிலாம் நம்ம டியூரிங்கை யூஸ் பண்ணுவோம். டியூரிங்கை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது வென். இந்த வென் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டூ சிங்கிள் ஆக்ஷன்ஸ். அது சைமல்டேனியஸா நடக்கலாம், இல்ல ரொம்ப க்ளோஸா சைமல்டேனியஸ்ன்னு சொல்ல முடியாட்டி கூட ரொம்ப அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்ற இடத்துல நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இமீடியட்லி ஆஃப்டர். சொன்ன மாதிரி ஒன்னு நடந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துலயும் நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை செய்யி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலயும் நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஏஜஸ் இல்லைன்னா பீரியட். அதாவது எனக்கு 20 இயர்ஸா இருக்கிறப்போ, இல்ல ஒருத்தருக்கு 50 இயர்ஸா இருக்கிறப்போ, இல்லைன்னா என்னோட ஸ்கூல் ஏஜ்ல என்னோட ஸ்கூல்ல நான் படிக்கிறப்போ, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ் சொல்றது ஒன்னு லாங்காவும் இன்னொன்னு ஷார்ட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். பட் இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை கடைசியா நான் அப்ப சொல்றேன். சோ இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டூ சிங்கிள் ஆக்ஷன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். டூ சிங்கிள் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டுமே சிம்பிள் டென்ஸ்ல, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயோ இல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயோ நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம வென்னை யூஸ் பண்ணுவோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பள்ளி அவ மேல விழுந்துச்சு, அவ கத்தினான். இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு பள்ளி அவ மேல விழுந்த போது அவள் கத்தினாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒரு பள்ளி அவ மேல விழுது அப்படின்னா a lizard fell on her. அவ கத்துனா, she screamed. சோ இந்த இடத்துல போதுங்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு பள்ளி அவ மீது விழுந்த போது அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் கூட, அந்த கிளாஸ் கூட நம்ம whenங்கிற வேர்டை சேர்த்திருக்கோம். So she screamed when a lizard fell on her. இல்லைன்னா when a lizard fell on her, she screamed. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். நான் வீட்டுக்குள்ள நுழைந்த போது கரண்ட் போயிடுச்சு. சோ நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன் அப்படின்னா entered the house. கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா the power went out, இல்ல the electricity went out, the electricity went off. இந்த மாதிரி எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ நுழைந்த போது அப்படின்னு இருக்கிறதுனால I entered the house, அது கூட தான் நம்ம when அந்த கன்ஜங்ஷனை சேர்க்க போறோம். So when I entered the house, the power went out. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையுமே நம்ம பார்த்தோம்னா இங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இமீடியட்லி ஆஃப்டர். ஒரு ஆக்ஷன் நடந்து இமீடியட்டா அடுத்த ஆக்ஷன் நடக்கிறப்போ, நான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு நாய்ஸ் வந்துச்சு. ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அந்த நாய்ஸ் வந்துச்சு. ஸோ அதனாலதான் இங்க இமீடியட்லி ஆஃப்டர் அப்படின்ற ஒரு கேப்ஷனுக்கு கீழே அதை சொல்லியிருக்கோம். ஸோ நான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் மை பைக். ஒரு ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் கேட்டேன் அப்படின்னா ஐ ஹியர்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். இப்போ பண்ணும்போது அப்படின்னு இருக்கிறதுனால when I started my bike, I heard a strange noise அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ரெண்டு இடத்துலயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வீட்டுக்கு வந்ததும் எப்பவுமே கையை கழுவுவேன். சோ வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் நடக்கும், இமீடியட்லி ஆஃப்டர் நான் அடுத்த உடனே இமீடியட்டா நான் என்ன செய்வேன்னா கையெல்லாம் கழுவுவேன். சோ இது எப்பவுமே நடக்கும். சோ எப்பவுமே நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? சோ ஐ கெட் ஹோம், வீட்டுக்கு வந்துருவேன். அடுத்தது நான் கை கழுவேன் எப்பவுமே. சோ ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் thoroughly.
சோ வீட்டுக்கு வந்ததும் அப்படின்னு இருக்கிறதுனால அது கூட தான் நம்ம வென்னுங்கிற கன்ஜங்ஷனை சேர்த்திருக்கோம். ஸோ வென் ஐ கெட் ஹோம் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் தரோலி. ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து வென்னை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இடத்துல ஆஸையும் யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது எனி டைம், வென் எவர், எப்போ உனக்கு டைம் கிடைச்சாலும் இதை நீ செய்யி, எனக்கு கூப்பிடு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு நாம வென்னை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஸோ இதுக்கு நம்ம வந்து வென் எவர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மீனிங்ல நம்ம வென்னை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்பெல்லாம் புக் படிப்பேன். ஸோ எப்பவுமே அப்படிங்கிறப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் புக் படிப்பேன், ஐ ரீட் புக்ஸ் வென் ஐ கெட் டைம். அதே மாதிரி உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஸோ கால் மீ வென் யூ ஹேவ் டவுட்ஸ். அதே மாதிரி நீ எப்ப சென்னை வந்தாலும் என்ன மீட் பண்ணு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மீட் மீ வென் யூ கம் டு சென்னை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்பெல்லாம் நீ வரியோ, எப்பெல்லாம் உனக்கு டவுட் வருதோ, எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ, ஸோ இந்த மாதிரி வென் எவர் அந்த மாதிரி மீனிங்லயும் நம்ம வென்னை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறது ஏஜஸ் இல்ல பீரியட். நான் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல, அப்போ ஸ்கூல்ல படிச்சப்போ அந்த ஏஜ்ல நான் ரொம்ப பயந்தவனா இருந்தேன். பயந்தவனா இருக்கிறது அப்படின்னா டிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப பயந்தாங்கொல்லி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப ஷையா, அடுத்தவங்க கிட்ட எல்லாம் பேச பயந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து டிமிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் ஸ்கூல்ல இருந்த போது அப்படின்றப்ப பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. சோ ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஐ வாஸ் டிமிட். இந்த டூ கிளாஸஸ் தான் நம்ம இங்க கனெக்ட் பண்ண போறோம். சோ ஸ்கூல்ல படித்த போதுன்னு இருக்கிறதுனால when I was in school I was timid. அதே மாதிரி எனக்கு ஒரு 20 வயசா இருந்தப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா when I was 20 my first book was published. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் 43 இயர்ஸா இருந்தப்போ அவர் வந்து 2 அகாடமி அவார்ட்ஸ், ஆஸ்கார் அவார்ட்ஸை வாங்கினாரு. when he was 43 ஏஆர் ரஹ்மான் won 2 அகாடமி அவார்ட்ஸ். சோ இதுல எல்லாம் நம்ம வந்து ஏஜஸ் பத்தி சொல்லியிருக்கோம். சோ இந்த மாதிரி சொல்றப்போ நம்ம வென்னை தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது லாங் அண்ட் ஷார்ட் ஆக்ஷன்ஸ். ஒரு ஆக்ஷன் லாங்கா நடந்துட்டு இருக்கும், இடையில ஒரு சின்ன ஆக்ஷன் நடக்கும், பட் ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வென் இல்லைன்னா வைல் நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் வென் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆசிரியர் அவனை அழைத்த போது, டீச்சர் அவனை கூப்பிட்டப்போ அவன் ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சிட்டு இருந்தான். சோ அரட்டை அடித்து கொண்டிருந்தான் அப்படின்றது பாருங்க. கொண்டிருந்தான் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை இந்த பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அவன் தான் ஃப்ரெண்டோட அரட்டை அடித்து கொண்டிருந்தான் அப்படின்னா he was chatting with his friend. சோ பேசிக்கிட்டு இருந்தான், கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். இந்த லாங் ஆக்ஷன் அப்போ டீச்சர் அவனை கூப்பிட்டாங்க. சோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஆக்ஷன். சோ the teacher அவனை அழைத்த போது when the teacher called him he was chatting with his friend. இதுல எங்க வென்ன சேர்த்திருக்கோம்னு பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற பார்ட்ல தான் நம்ம வந்து வென்ன சேர்த்திருக்கோம். இதே விஷயத்த நம்ம while வச்சு சொல்றதா இருந்தா, while பொறுத்த வரைக்கும் அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு while plus subject plus verb இந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா while and gerund. gerundனா ஐஎன்ஜி சேர்த்த verb இருக்கும் இல்லையா, சோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கடைசியா பார்த்த அதே எக்ஸாம்பிள while வச்சு எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருக்கோம். அவன் தான் ஃப்ரெண்டோட அரட்டை அடித்து கொண்டிருந்த போது அவனோட டீச்சர் அவனை கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அவன் ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சிட்டு இருந்தது லாங் ஆக்ஷன், அவங்க டீச்சர் அவனை கூப்பிட்டது ஒரு சின்ன ஷார்ட் ஆக்ஷன். சோ இந்த லாங் ஆக்ஷனோட இப்ப நம்ம வந்து போது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சோ அது கூட தான் நம்ம வந்து while யூஸ் பண்ண போறோம். சோ பொதுவா while கனெக்ட் பண்றப்போ அது கூட வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். சோ இப்ப அவன் ஃப்ரெண்டோட அரட்டை அடித்து கொண்டிருந்தான் அப்படின்னா he was chatting with his friend. அது கூட தான் நம்ம வந்து while சேர்க்கிறோம். So while he was chatting with his friend, his teacher called him. நம்ம வென்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற பார்ட்டோட சேர்த்தோம், இங்க பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கிறதோட நம்ம while சேர்த்திருக்கோம். நான் என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ எங்க அம்மா எனக்கு காஃபி கொடுத்தாங்க.
ஸோ நான் என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் எல்லாம் நம்ம பண்றப்போ ஒர்க்கிங் ஆன் அந்த மாதிரி ஒர்க் ஆன் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு லொகேஷன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஐ ஒர்க் அட் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்டுங்கிற ப்ரப்போசிஷனை பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு டாஸ்க் அப்படிங்கிறப்போ நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை ப்ராஜெக்ட். எங்க அம்மா எனக்கு காஃபி கொடுத்தாங்க. மை மாம் கேவ் மீ காஃபி. ஸோ இதுல எது போகுதுன்னு இருக்கு பாருங்க. இந்த லாங் ஆக்ஷனோட தான் அந்த போகுதுங்கிற வார்த்தை இருக்கு. நம்ம அப்ப அது கூட வாயில சேர்ப்போம் இல்லையா. ஸோ வைல் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை ப்ராஜெக்ட் மை மாம் கேவ் மீ காஃபி. இப்போ இதே எக்ஸாம்பிள கொஞ்சம் மாத்தி எனக்கு எங்க அம்மா காஃபி கொடுத்தப்போ நான் என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, எங்க அம்மா காஃபி கொடுத்தது பாருங்க, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம when அப்படிங்கிற கன்ஜங்ஷனை சேர்ப்போம். ஸோ when my mom gave me coffee, I was working on my project. இப்ப while to long actions பத்தி பேசுறப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ to long actions அப்படின்னா ரெண்டு இடத்துலயுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர் வந்து அதுக்கெல்லாம் லேபிள்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ லேபிள்ஸ்ங்கிறப்போ சென்டர் யாரு, ரிசீவர் யாரு, அந்த பேக்குக்கான நம்பர் அது எல்லாமே சேர்த்து மேல ஒரு பேக்ல ஒட்டி இருக்கோம் இல்லையா, நம்ம இங்க லேபிளிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் ஆர்டர்களை பேக் பண்ணிட்டு இருந்தேன், என் சிஸ்டர் வந்து லேபிளிங் பண்ணிட்டு இருந்தா. So I was packing the orders. My sister was labeling the parcels. So இதுல வந்து பேக் பண்ணி கொண்டிருந்த போது அது கூட தான் நம்ம while கனெக்ட் பண்ண போறோம். இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அதனாலதான் இதை வந்து two long actions, two simultaneous long actions அப்படின்னு நம்ம சொல்றோம். So while I was packing the orders, my sister was labeling the parcels. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், அவர் வரிசையில வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து இன்டர்நெட் அதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதே விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரௌசிங் அப்படின்னு சொல்ற மாதிரி சர்ஃபிங் அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் தமிழ்ல வந்து இணையத்தில் உலாவி கொண்டிருந்தார் அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்றாங்க. So he was waiting in the queue and he was browsing the internet. இதே விஷயத்த he was surfing the internet அப்படி கூட நம்ம சொல்லலாம். So ரெண்டு லாங் ஆக்ஷன்ஸ். So ஒன்னு கூட நம்ம வாயில கனெக்ட் பண்ண போறோம். So while he was waiting in the queue, he was browsing the internet. இப்ப இதே எக்ஸாம்பிள while வச்ச இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, while வச்ச இன்னொரு ஃபார்மட், while கூட வெறும் ஜெரண்டை யூஸ் பண்றது, அதை வச்சு எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா he was அப்படின்னு இருக்கும். ரெண்டுலயுமே ஒரே சப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம அந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம he was அதை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ while he was waiting in the queue அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா while waiting in the queue அப்படி மட்டும் நம்ம சொல்ல போறோம். So while waiting in the queue, he was browsing the internet. While waiting in the queue, he was surfing the internet. இப்படி நம்ம சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம when, while and during இந்த மூணுக்குமான டிஃபரன்சஸ் என்ன, எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.